Hello everyone. So in continuation with our hair series, hair loss kind of causes we were seeing. So இன்னைக்கு வந்து one of the important discussion. I had a patient, ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எப்போவுமே வந்து வெளியே டூ வீலரில் சுற்றிட்டு இருக்கிறாரு. ஸோ ஹெல்மெட் கண்டினியூஸாக போடுற மாதிரி பேஷண்ட். Does helmets cause hair loss? இது ரொம்ப காமன் கொஸ்டின் we come across in consultation. So in single word சொல்லணும்னா no, helmets not directly related to hair loss. Life is more important than hair. ஸோ டெஃபினட்டாக ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட்ஸ்க்கும் ஹேர் லாஸ்க்கும் என்ன ரிலேஷன் இருக்குது? ஸோ ஹெல்மெட்ஸ் நார்மலாக என்ன பண்ணணும்னா ரொம்ப நேரம் வேர் பண்ணும்பொழுது ஸ்வெட்டிங் அதிகமாகும். ஸோ ஸ்வெட் அதிகமாக இருக்கும்போது டேம்ப் ஹேர் வந்து வில் அட்ராக்ட் டஸ்ட். மெயின்டெனன்ஸ் வில் பி டிஃபிகல்ட். திஸ் இன்க்ரீஸ் சான்சஸ் ஆஃப் டேண்ட்ரஃப் அண்ட் ஹைஜீன் இஷ்யூஸ். ஸோ நீங்கள் அது ப்ராப்பராக க்ளீன் பண்ணலன்னா தென் ஹேர் லாஸ் வந்து இஃப் யூ ஆர் ப்ரீடிஸ்டைன்ட், அதாவது உங்கள் ஜெனட்டிக் டெண்டன்சி அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஹேர் லாஸை இது வந்து அக்ரவேட் பண்ணும். அவ்வளோதான். It is not a directly related cause for hair loss. None of the medical literatures has a supportive evidence to say helmets cause hair loss. If you don't have a proper fit helmet, ரொம்ப டைட்டான ஹெல்மெட்ஸ் இருந்ததுன்னா it might cause what is called traction alopecia. அதாவது ஹேரில் வந்து எக்ஸசிவ் ட்ராக்ஷன் இருந்தது, எஸ்பெஷலி ஃப்ரண்ட் ஹேர்ஸ் நீங்கள் ஹெல்மெட்டை போடும்பொழுது. ஸோ போடும்பொழுது கட்டும் போதெல்லாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா தென் இட் might cause hair loss. ஸோ என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா கெட் அ ப்ராப்பர் ஃபிட் ஹெல்மெட். ஹெல்மெட் இன்சைடு வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணணும். யூஸ் சம் காட்டன் ஸ்கார்ஃப்ஸ் இல்லை இந்த பண்டானாஸ் ஆர் ஈவன் ஹெல்மெட் கேப்ஸ் அவைலபிள். ஸோ இதெல்லாம் வந்து யூ கேன் யூஸ் டெய்லி. அதை வந்து யூ புட் இட் டு வாஷ் அண்ட் டோன்ட் யூஸ் அதர்ஸ் ஹெல்மெட்ஸ். ஆல்வேஸ் கீப் யுவர் ஹெல்மெட்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப். டூ வீலர் ஓட்டுறவங்க எல்லோரும் டெஃபினட்டாக ஹெல்மெட் போடணும். தேங்க்யூ வெரி மச்.